ஒருத்தர் முதலமைச்சராகி மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடித்து மிகச்சிறந்த முதன்மையான ஆளுமையாக இருக்கணும், அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா பிறவியன், விதியன், கிழமையன், லக்கண அதிபதியன், தொழிலின், வாழ்க்கையன், பாதையன், ஹீப்ரு பிரமிடன் பெயருடையது, தேதியோட ஹீப்ரு பிரமிடன், இது எல்லாமே ஏதோ ரூபத்தில் சந்திரனுடைய ஆதிக்க சக்தி ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கணும். ராகுல் காந்தி ஆணி மூலத்தன்று பௌர்ணமியில் பிறந்தவர். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி என்று பிறந்தவர். ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர். எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில் பிறந்தவர். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்று பிறந்தாலும் கூட சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்திருந்து அந்த சூரியனையும் சந்திரனையும் குரு பார்த்ததுனால சிவராஜ் யோகமாக செயல்பட்டுச்சு. அப்புறம் பொறுத்த வரைக்கும் சந்திரனும் வலுப்பெற வேண்டும், சூரியனும் வலுப்பெற வேண்டும். இவரோட ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கிறார், ஆட்சி பெற்று. அதற்கடுத்து சூரியன் சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி வலுப்பெற்று இருக்கிறார். அப்போ ஒளிபுரிந்தி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் வலுப்பெற வேண்டும், சந்திரனும் வலுப்பெற வேண்டும். மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய வரலாற்று பக்கங்கள் இடம் பிடிக்கக்கூடிய நாயகனாக வலம் வருவார். ஆனால் இவர் பிறந்ததை பொறுத்த வரைக்கும் அமாவாசையிலிருந்து வளர்பிறனைக்கு போகக்கூடிய கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லப்படக்கூடிய அமாவாசையிலிருந்து 5ஆவது நாளில் பிறந்திருக்கிறார். அப்போ அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடையாது. பூர்ண ஒளி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வளம் வந்திருப்பார். இருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக அதிகாரத்தை கையில் எடுத்து மத்திய அமைச்சராகக்கூடிய எல்லா அமைப்பும் அவரோட ஜாதத்தில் வலுவாக உண்டு. தனிப்பட்ட முறையில் ஒரு முதல்வராகக்கூடிய அமைப்பு தான் அவர் ஜாதத்தில் இல்லை. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்த மனிதன் கூட சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய திரு ஐயா அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். கடந்த 2 மாதமாக வீடியோ போட முடியல, இப்போ தான் வீடியோ முதன்மையாக போடுறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஐயா சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவரோட ஜாதகம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல உண்மையாலுமே. அதே போல் தமிழ்நாடு மாநில பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை போட சொல்லி நிறையா பேர் வற்புறுத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. அவரோட ஜாதகத்தை தான் இப்போ எங்களுக்கு கிடைச்சதுனால பார்க்க போகிறோம். இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருச்சு. இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் தான் தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவரோட ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு அதிகாரத்தில் ஒரு ஐபிஎஸ்ஸாக மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு வலம் வந்து அதற்கு பிறகு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்த திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலங்களில் அரசியலில் சாதிக்க போகிறாரா இல்லை சறுக்க போகிறாருங்கிற விஷயத்த இந்த காணொலி பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இது ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆய்வாக இருக்கிறதுனால புரிந்துணர்வோட இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அவருடைய பிறந்த தேதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் பிறந்தது 4/6/1984 மதியம் 12:10 கரூரில் பிறந்திருக்கிறாரு. இந்த பிறந்த டைம் பொறுத்த வரைக்கும் 5 நிமிடம் 10 நிமிடம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதை நாங்கள் தான் மாற்றி போட்டிருக்கிறோம். அது அவங்களுடைய சுதந்திரத்தை கருதி மாற்றி போட்டிருக்கிறோம். ஜோதிடம் தெரிஞ்சவங்க நாங்கள் சொல்லக்கூடிய தசா புத்திகள் சொல்லும் பொழுது நீங்களாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அவருடைய தசா புத்தி இருப்பு புதன் தசையில் பிறந்திருக்காரு. சுக்லபட்ச பஞ்சமி அன்று ஆயுள் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ரக்தாட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் வருடத்தில் வைகாசி 22ஆம் தேதி திங்கட்கிழமை 4/6/1984 அன்று மதியம் 12:10 கரூரில் பிறந்திருக்காரு. அவர் பிறக்கும் பொழுது புதன் மகா தசை இருப்பு 14 வருடம் 10 மாதம் 22 தினங்கள். தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர தசையில் புதன் புத்தி வரக்கூடிய 25/2/2025 அன்று முடிய போகுது. இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் அப்படின்னா சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னத்தோட அதிபதி சூரியனாக இருக்கிறனால அதிகாரம் இருக்கக்கூடிய மனிதராக, ஆளுமை செய்யக்கூடிய மனிதராக, மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய உச்சத்தை தரக்கூடிய மனிதராக இருந்துட்டு இருக்கிறாரு. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். கடக ராசியில் பிறந்திருக்கிறாரு.
துலாத்தில் செவ்வாய் வக்ரம், சனி வக்ரம், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு வக்ரமாக இருக்குது. அதே போல் ரிஷபத்தில் புதன், ராகு, சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது. கடகத்தில் சந்திரன் மட்டும் இருக்கிறார். அம்சக்கட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா மேசத்தில் ராகு, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், லக்னம் கன்னியில் அமைஞ்சிருக்கு, குருவும் கூடவே வக்ரமாக இருக்கிறாரு. துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் புதன், மீனத்தில் செவ்வாய், சனி வக்ரமாக இருக்குது. இவர் ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர தசையில் புதன் புத்தி நடந்துகிட்ருக்குது. இவர் ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது பல விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அவரோட லக்கண புள்ளி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அவரோட ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். அவரோட லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் பகலில் மதிய நேரத்தில் உச்சி பொழுதில் பிறந்ததுனால சூரியன் திக்பலத்தில் 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். சூரியன் இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியாருன்னு சுக்கிரன். அதே போல் லக்ன புள்ளி பூர நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அது பூரம் நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரனும் ஆட்சி பெற்று கேந்திரத்தில் வலுவாக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நம்ம டிகிரி ரீதியாக தான் துல்லியமாக பார்த்துட்ருக்குறோம். அதனால் அவர் லக்கண புள்ளி எங்கே இருக்குதோ அந்த லக்கண புள்ளியோட டிகிரியிலிருந்து 30 டிகிரியை நம்ம கால்குலேஷன் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபாடாக தான் தெரியும். அவரோட லக்கண புள்ளி 17.22 டிகிரியில் விழுகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 17 டிகிரி தள்ளி தான் லக்கண புள்ளி விழுந்திருக்குன்னா ஒவ்வொரு பாவகத்திலையும் 17 டிகிரி தள்ளி 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 தான் அந்த பாவகம் மாறும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இவர் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை. லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் 2ஆம் பாவகத்தில். 3ஆம் பாவகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார், கேது இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது 1ஆம் பாவம் தொடக்க புள்ளி, 1ஆம் பாவம் முடிவு புள்ளியில் எந்த கிரகம் இல்லை. 2ஆம் பாவம் தொடக்க புள்ளி, 2ஆம் பாவம் முடிவு புள்ளிகள் தான் சனி வக்ரமாக இருக்கிறார். 3ஆம் பாவம் தொடக்க புள்ளி, 3ஆம் பாவம் முடிவு புள்ளிகள் தான் கேது இருக்கிறார். அப்போ செவ்வாயும் கேதுவும் 3ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார் வக்ரமாகி. இது 5ஆம் பாவத்தில் கிடையாது. 4ஆம் பாவகத்தோட தொடக்க புள்ளி 18, 4ஆம் பாவகத்தோட முடிவு புள்ளி 17.56. இதுக்கு இடையில தான் குரு வக்ரமாக இருக்கிறார். அப்போ அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் யாருமே இல்லை, 6ஆம் பாவத்தில் யாருமே இல்லை, 7ஆம் பாவத்தில் யாருமே இல்லை, 8ஆம் பாவத்தில் யாருமே இல்லை. 9ஆம் பாவகத்தில் தான் புதன், ராகு, சுக்கிரன் இந்த 3 பேரும் 9ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. தற்போது அவருக்கு சுக்கிர தசையில் புதன் புத்தி நடந்துட்டுருக்கூடிய இந்த காலகட்டம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்ததுனால தான் அவருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இவர் தேடி போகல, அவரை தேடி வந்துச்சு. அதற்கடுத்து 10ஆம் பாவத்தில் சூரியன் மட்டுமே இருக்கிறார். 11ஆம் பாவத்தில் யாருமே இல்லை. 12ஆம் பாவத்தில் சந்திரன், அது வளர்பிறை சந்திரன் தான். அதனால தான் லண்டன் போய் படிக்க போயிட்டு வந்தார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இவரோட ஜாதகத்தில் லக்கண புள்ளியும் லக்கணத்தின் அதிபதியும் 2ம் வலுப்பெற்று லக்கண புள்ளியோடைய பூர நட்சத்திரத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று லக்னாதிபதி கேந்திரத்தில் திக்பலத்தில் வலுத்து இருக்கிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசை முழுமையும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட பிற்கால யோகத்தை அனுபவிக்க பிறந்தவராக இருக்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சார். இவருடைய லக்கண புள்ளி பூர நட்சத்திரத்தை விழுந்து அந்த பூர நட்சத்திரத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று இருந்தால் கூட 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் பாவகத்தில் வலுப்பெற்று தசாபுத்தி நடந்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா 10 குடையன் 9ஆம் பாவத்திலிருந்து தசை நடத்தினாலோ 9 குடையன் 10ஆம் பாவத்திலிருந்து தசை நடத்தினாலோ கண்டிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்தே தீரும். 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல தனித்துவமான அடையாளத்தோடு தெரியக்கூடிய மனிதராக இருப்பார். அப்போது 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களை இந்த பிரபஞ்சம் நியமிச்சது. அவரை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசையில் புதன் புத்தி தற்போது நடந்துட்டு இருக்கனால அருமையான தசை, அருமையான புத்தி. அது முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/2/2025 முடிய போகுது. அதற்கு பிறகு அவருக்கு 28/3/2025 பிறகு இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்திலையும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் சனி, அந்த அஷ்டம சனிங்கிற சனி விலகி 28/3/2025 பிறகு விலகி போக போகிறார்.
அப்போ விலகி போனால் நல்லது நடக்கும் அப்படின்னா ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அப்போ சுக்கிர தசை இவருக்கு ஏன் நல்லது செஞ்சது? 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட 9ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால முழுமையான முறையில் 10 9ஆம் பாவத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட்டுச்சுங்கிற விஷயத்தை பார்த்தாச்சு. அதற்கடுத்து தனக்கு பிடித்த நண்பர் யார் அப்படின்னா ராகு புதன். தனக்கு பிடித்த நண்பர் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனால ராகுவும் சுக்கிரனை போல தான் செயல்படுவாருங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 2019 2வது மாதத்துக்கு மேலே சுக்கிர சனி புத்தியும் அதற்கு பிறகு புதன் புத்தி நடக்குது. சனிக்கு வீடு கொடுத்தவரும் சுக்கிரன் தான், புதனுக்கு வீடு கொடுத்தவரும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஆட்சியாக இருந்த ஒரு காரணத்தினால தசையும் நன்றாக இருந்து புத்தியும் சிறப்பாக இருந்த ஒரு காரணத்தினால சிறப்பான முறையில் இந்த 5 வருட காலங்கள் அவர் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அரசியலில் மிகப்பெரிய ஜொலிக்கக்கூடிய மனிதராக, ஆளுமை இருக்கக்கூடிய மனிதராக, அதிகாரமிக்க மனிதராக வளம் வந்தார். ஆனால் தற்போது இவருக்கு கேது புத்தி வரப்போகுது. இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த பாவகத்தில் இருக்கிறாருன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவத்துடைய தொடக்க புள்ளியிலிருந்து முடிவு புள்ளிக்குள்ளே தான் கேது இருக்கிறதுனால 3ஆம் பாவத்தில் தான் கேது இருக்கிறார். 3ஆம் பாவங்கிறது முயற்சி, முன்னேற்றம், தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவகம். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் உத்வேகமாக தனித்து நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா 3ஆம் பாவம் வலுப்பெற வேண்டும். அப்போ 3ஆம் பாவத்தில் கேது இருந்தால் கூட சுக்கிரனோட பார்வை இருக்கிறது நல்லது தான். ஆனால் கேது யாருடைய வீட்டில் இருக்காருன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். கேது சனியுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அந்த சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த செவ்வாயும் சனியும் சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சனி செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்போது வீடு கொடுத்த கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாரநாதனாக இருக்கக்கூடிய சனியும் 2 பேரும் வக்ரம் பெற்று தற்போது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சுக்கிர கேது புத்திங்கிறது ராமன் வனவாசம் போகும்போது எப்படிப்பட்ட வலி வேதனையை உணர்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். இவருக்கு இனிமேல் வாழ்க்கையில் அரசியலில் இவருக்கு ஈடுபாடு இருக்காது, விருப்பம் இருக்காது. ஆனால் மற்ற மனிதர்களுக்காக, மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அரசியலில் பயணிச்சிட்ருக்கிறார். இருந்தாலும் கூட சுக்கிர கேது புத்திங்கிறது வீண் பழி, அசிங்கம், கேவலம், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கூட இருக்கக்கூடிய நபர்களே சங்கடப்படுத்துவாங்க. உட்கட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களே பொறாமப்பட்டு தேவையில்லாமல் இவருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இவர் கட்சி வேண்டாம், பதவி வேண்டாம், தனித்து நான் எங்கே தயாராக இருக்கிறேன்னு வெளியே போகிறதா இருந்தாலும் கூட இவரை வச்சு சில பேர் பொழைச்சிட்ருக்கிறதுனால, இவரை வச்சு சில பேர் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறதுனால இவரை விடவும் மாட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு காலமாக தான் 25/2/2025க்கு பிறகு இருக்கிறதுனால தூரத்தில் இருந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நல்லெண்ண அடிப்படையில் கட்சியிலிருந்தே விலகி போகக்கூடிய அந்த தருணம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இருந்தாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் இவர் கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் வேறு வழி இல்லாமல் கட்சியில் தொடுத்துக்கிட்டு இருப்பார். காரணம், இவரை பொறுத்த வரைக்கும் அதிகார கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல வலுவாக இருக்கிறார். வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் தான். ஆளுமை இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனோடு இருக்கிறார். இப்போ என்னன்னு கேட்குறா, சுக்கிரனை அஸ்தாங்கப்படுத்தி சூரியன் வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால சுக்கிர தசை சூரியனை போல செயல்பட்டுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிரன் பார்த்துட்டுனா இருக்கக்கூடிய டிகிரி 17 டிகிரி, சூரியன் இருக்கிறது 20 டிகிரி. அப்போது சுக்கிரனுடைய நல்ல பலன்களை அத்தனையும் சூரியன் வாங்கி சுக்கிர தசையை நடத்தும் பொழுது சூரியனை போல பரிபூர்ணமாக அரசியலில் முழுமையாக இறங்க வச்சார். அப்போ உங்களுக்கு சூரியனுக்கு கேதுவை கண்டா பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. அப்போ சுக்கிர கேது புத்தி நடந்தாலும் கூட ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், சூரிய கேது புத்தி நடந்தால் என்ன செய்யும்? தேவையில்லாத சங்கடத்தையும், ஆளுமையை குறைக்கிறது, அதிகாரத்தை குறைக்கிறது, வம்பு வழக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறது, கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுத்து அதனால் இவங்களை துடிக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்தை சுக்கிர தசையில் கேது புத்தி தரப்போகுது. அதற்கான காரணம், கேதுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் வக்ரம், கேது வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சனிய வக்ரம், இந்த தசாநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரம், செவ்வாய் வக்ரமாக இருக்கிறனால இவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால தற்போது லண்டன் போய் படிச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா.
இப்போது இவரே அரசியலிருந்து விலகி தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற முடிவெடுப்பார். அதற்கான காலம் வரப்போகுது. இதெல்லாமே உங்களுக்கு 28/3/2025 பிறகு பகிரங்கமான முறையில் அவரே அறிவிப்பார். என்ன காரணம்னா, அவரோட ஜாதகத்தில் அதிகாரகரமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆளுமை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் இருந்ததுனால, சுக்கிர தசை சூரியனை போல செயல்பட்டதுனால இந்த 5 வருட வாழ்க்கை சிறப்பான முறையில் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பிஜேபி தலைவராக வலம் வந்தார். இனிமேல் அவருக்கு கட்சியிலேயே சங்கடத்தையும் வலிவேதனையும் மறைமுகமாக ஏதோ ரூபத்தில் கூட இருக்கக்கூடிய நபர்களோட பேச்சை கேட்டு அந்த கட்சியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவர் நல்ல மனிதராக இருந்து இறை பற்றாளராக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைத்தாலும் கூட அதற்கு காலமும் நேரமும் சாதகமாக அமைந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முடியும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மற்ற மனிதர்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல அடிப்படையில் மட்டுமே அவர் எல்லா விஷயத்தையும் தன்னோட முடிவுகளை மாற்றிக்க தயாராக இருப்பார். அவரோட பிறந்த தேதி பிறந்த நேரத்தின் அடிப்படையில் சுக்கிரசில கேது புத்தி கெடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட அவர் பிறந்த தேதியின் அடிப்படையில் நியூமராலஜி ரீதியாக எண்ணியல் ரீதியாக இப்படிப்பட்ட விஷயத்தை அரசியல் அனுபவிக்க போகிறாருன்னு பார்த்துடலாங்க. பார்த்துட்டிங்கன்னா பிறவி என்ன 4, இந்த 4னா ராகு. இந்த 4 விஷயம் தெரிகிறவங்க, பகுத்தறிவாளர்களாக இருக்கிறவங்க, அதே நேரத்தில் ஆன்மீகத்தோடு பயணிக்கிறவங்க, எல்லா விஷயத்தையும் படித்து கற்றறிந்து முழுமையாக தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய 4ஆம் எண்ணில் பிறந்திருப்பாங்க, 4ஆம் தேதியில் பிறந்திருப்பாங்க. நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எண்ணுக்கு அடுத்தபடியாக தொழில் எண்ணை பொறுத்த வரைக்கும் 22ங்கிற 4ஆம் நம்பர் வந்ததுனால தான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து சரித்திரத்தில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சார். 4ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் ராகுவோட ஆதிசக்தியாக இருந்தாலும் கூட பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராதன சித்திரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அக்பர் ஒரு சிற்றரசர் கிடையாது, மிகப்பெரிய பேரரசர். அதே போல் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இந்த இந்தியாவில் இருந்த ராமன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 13 நம்பர் தான் வரும். அதனால தான் ராமபூமின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக விதி எண்ணை பொறுத்த வரைக்கும் அவரோட தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டணும். 6, 4, 10, 20, 28, 32. அவருடைய விதி எண்ணை பொறுத்த வரைக்கும் 32. அப்போ 32ன்னா என்ன அப்படின்னா விக்கிரமாதித்தனோட எண். காடாறு மாதம் வீடாறு மாதம் வாழ்ந்துட்டு இருந்த விக்கிரமாதித்தனோட எண் 32. அவருக்கு இந்த நாள் கொடுக்கப்பட்ட சிம்மாசனம் 32 படிகளை கொண்டது. 32 பதவிகளோடு அவர் பேசிகிட்டு இருந்தார். 32 தான தர்மங்கள் புரிந்தார். 32 விதமான ரத்தனத்தை அணிந்தார். காடாறு மாதம் வீடாறு மாதம் வாழ்ந்துட்டு இருந்த விக்கிரமாதித்தனுடைய எண் 32 இருக்கிறதுனால இவருடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த விதியை 32 வந்ததுனால மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தான் ஒரு அதிகாரத்திலிருந்து துறந்துட்டு ஆளுமை இருக்கக்கூடிய அரசியலுக்கு வந்தார். தற்போது இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் 28/3/2025 பிறகு இவருடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் அந்த இடத்துல விலகி மீன வீட்டுக்கு போக போகிறார். அந்த காலகட்டத்திலிருந்து இவருக்கே அரசியலில் உடன்பாடு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணும், அது இப்படி தான் செய்யணும்னு கிடையாது, எப்படி வேணால் செய்யலாங்கிற பேரில் முடிவெடுப்பார். கூட இருக்கக்கூடிய நபர்களாலையும் இவர்னால் பயனிடக்கூடிய நபர்களும் இவரை விடாத ஒரு காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கட்சியில் தொடருவாரே தவிர அது வெளிப்படையாக அவரே அறிவிப்பார். அவரால் கட்சியில் மக்களுக்கு நல்லது செய்யணும் செய்ய முடியலைங்கிற மிகப்பெரிய வருத்தம் அவருக்குள்ளே இருக்குது. அதை வெளிப்படைத்தன்மையோடு அவரே சொல்லுவார். பிறவி எண்ணா 4, விதி எண்ணை பொறுத்த வரைக்கும் 32 ஒற்றைப்படை எண்ணா சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் பொழுது 5. கிழமை எண் சந்திரன்னா 3னா 2. இதை 3 கூட்டி பார்த்தீங்கன்னா தொழிலெண் பாருங்கள் 2 வந்திருக்கு, சந்திரன்னா 2. இந்த 11க்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பலப்பரீட்சை, ஸ்ட்ரென்த், ஆன்மீகத்தின் துணை கொண்டு மிகப்பெரிய அளவு போராட ஜெயிக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறனால கடினமாக போராடணும். மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய சூது, அரசியலில் சூது கவக்கூடிய ஒரு காலங்கள்லாம் வந்துட்டு இருக்க போகுது. வரக்கூடிய 25/2/2025 பிறகு வர பொறுத்த வரைக்கும் கூட இருக்கக்கூடிய நபர்களே கூட இருந்து குழியும் பறிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அரசியலில் ஏண்டா வந்தங்கிற அளவுக்கு அவரே சங்கடப்பட ஆரம்பிச்சிடுவார். என்ன காரணம்னா இவரை மட்டும் நெருக்க மாட்டாங்க, இவர் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்து நெருக்கிறதுனால இவருக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டும். ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்மளால் 10 பேர் பயனடைகிறாங்க, மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல உதவி செஞ்சிட முடியாதா அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறதுனால போராடிட்டு இருக்கிறார்.
அது முடியுமான்னு இனிமேல் வரக்கூடிய பதிவில் பார்த்துடலாம். அப்போ தொழில் எண்ணும் 11 2. இப்போ என்ன செய்யணும்? பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் தொழில் எண்ணையும் கூட்டணும். அப்போ பிறவி எண் 4, விதி எண் 5, தொழில் எண் 2 கூட்டும் பொழுது மீண்டும் 11 வாழ்க்கை எண். அப்போ வாழ்க்கை எண்ணும் பார்த்தீங்கன்னா 11. வாழ்க்கை எண்ணும் போராட்டமாக இருக்க போகுது. அடுத்து இவர் என்ன செய்கிறதுனே தெரில. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சிங்கத்தோடைய வாழை இல்லை புலியோட வாழை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டார். விடவும் முடியாது, விட்டு அது கடிச்சிடும். அதே நேரத்தில் பிடிச்சிட்ருக்கவும் முடியாது. அப்படி ரெண்டும் கட்டான சூழ்நிலையில் சிக்கிட்டு இருக்கிறார். அதற்கடுத்து பாதை எண், பிறந்த எண், விதி எண், வாழ்க்கை எண், இந்த 3ஐயும் கூட்டணும். அப்போ 4, 5, வாழ்க்கை எண் 2 எல்லாத்தையும் கூட்ட 11. அப்போ பிறவி எண்ணும் 11, வாழ்க்கை எண்ணும் 11, பாதை எண்ணும் 11. இந்த 3மே 2ஆம் நம்பராக இருக்குது. 2ஆம் நம்பர்னால் சந்திரன். சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. அப்போ காந்தி அக்டோபர் 2ஆம் தேதியில் பிறந்தார். நேரடியாக அவர் அரசியல்வாதியாக அறியப்படாமையே ஏதோ ஒரு விதத்தில் மகாத்மாவாக இருந்து அரசியல் வழிகாட்டியாக மட்டும் இருந்துட்டு போனார். அதே போல் ஹிட்லர் பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதியில் தான் அவர் பிறந்திருந்தார். அவர் அரசியலுக்கு வந்தார். இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்குள்ளே தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா முசோலினி, அவர் 29ஆம் தேதி. அதற்கடுத்து லார்டு கிளைவ், அவங்களும் 29ஆம் தேதி 20ஆம் தேதியும். அப்போ இந்த 2ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறனால பிறந்த தேதி 2 இல்லை பிறந்த தேதி 20 பிறந்த தேதி 29 வரக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் மிகப்பெரிய அளவில் கோல் வச்ச முடியாது. ஆனால் இவர் பிறந்த தேதி 2 கிடையாது, பரவாயில்ல. ஆனால் வாழ்க்கையின், தொழிலின், பாதையின் எல்லாத்தையும் பாருங்கள் 11 11 11 எல்லாமே 2, எல்லாமே 2 2 2ஆக இருக்கும் பொழுது சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. சூரிய ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்கணும். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சாலும் கூட சுய ஒளி இல்லாத ஒரு காரணத்தினால நல்லது செய்ய முடியாது. எங்கேயோ ஆட்சியில் இருக்கவங்க கட்டளை இடுவாங்க, அந்த விஷயத்தை மட்டும்தான் சிறமேற்கொண்டு மிகச்சிறந்த விசுவாசியாக தான் செய்ய முடியுமே தவிர அவரால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு செய்யணும் கூட செய்ய முடியாது, செய்ய விடவும் மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. அவரோட குணத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு, இயலாத மனிதர்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது முடியாது. அதற்கான காரணம் அவரோட வாழ்க்கையின், தொழிலின், பாதையின் எல்லாமே 2ஆக வந்திருக்கிறதா காரணம். லக்கணத்தின் அதிபதி எண், அவர் பிறந்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு அதிபதி யாருன்னா சூரியன். அப்போ சூரியனுக்கு 1. இந்த லக்னாதிபதி எண் வலுவாக இருந்து லக்கணத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி வலுவாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வளம் வந்துட்டுருக்கிறார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கடியான ஒரு காலம் தற்போது வரப்போகுது. அதற்கு பிறகு 27/4/2026 பிறகு அவருக்கு சூரிய தசை தொடங்குச்சுன்னா சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி சூரியன் திக்பலத்தில் வலுவாக இருக்கிறனால மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக வளம் வருவார். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, பிஜேபி மாநில தலைவராக தொடர மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அமைச்சராகவோ இல்லை மிகச்சிறந்த ஆளுமை இருக்கக்கூடிய அரசியல்வாதியாகவோ மாறுவாரே தவிர பிஜேபி மாநில தலைவராக தொடர மாட்டார். அதற்கான காரணம் கேது புத்தி சனியுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி வக்ரமாக இருந்து செவ்வாய் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் வக்ரமாக இருந்து சனி செவ்வாய் 2 பேர்த்துடைய தொடர்பு கேது கிடச்சிருக்கனால கண்டிப்பாக கூட இருக்கக்கூடிய நபர்களாலே சங்கடத்தை அனுபவிப்பார். அதற்கடுத்து கதி எண் 6. கதி எண்ணா என்ன அப்படின்னா, அவர் பிறந்தபோது சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா சுக்கிரன் வீட்டில். அப்போ பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் ஆட்சி பெற்ற உலகாக இருக்கிறார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா கதி எண் 6. பெயரின் ஹீப்ரு பிரமிட் எண் 9 வருது. எம் கருணாநிதினு போட்டிங்கன்னா ஹீப்ரு பிரமிட் எண் 9 தான் வரும். விசுவாசமிக்க தொண்டராக அண்ணா கூட இருந்த காரணத்தினால மிகப்பெரிய முதலமைச்சராக மாறினார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஹீப்ரு பிரமிட் எண் 9 தான் வரும். அப்போ கட்சியில் ஒரு சாதாரண இடத்துலேருந்து உயர்ந்த அமைச்சர் பதவி கிடச்சி துணை முதல்வர் வரைக்கும் வந்திருக்கிறார். அதற்கடுத்தபடியாக பெயரின் ஹீப்ரு பிரமிட் எண் 81 அண்ணாமலைன்னு போட்டிங்கன்னா அதில் ஹீப்ரு பிரமிட் எண் 81, அதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினீங்கன்னா 9. இந்த 9ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் விசுவாசமிக்க ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தொண்டராக விசுவாசியாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான் கட்சியில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தாலுமே சிறு வயதிலேயே, இப்போ தான் இவருக்கு வயசு 41 வயசு நடந்துட்டுருக்கு, அவர் 41 வயசில் பிஜேபியோட தமிழக மாநில தலைவராக இருக்கிறார். காரணம் என்ன? இந்த 9ஆம் எண்ணு தான். தேதியின் ஹீப்ரு பிரமிட் எண் 61 வருது. இந்த 61 7, வாரத்தில் 7 நாள், வருஷத்தில் 52 வாரம், சப்தஸ்வரங்கள் 7, சப்த ரசிகள் 7, 7 கடல்,
ஏழு மலை, ஈரேல் உலகம், அதிசயம் 7, வானவலுடைய நிறம் 7, எவரெஸ்ட் மலையுடைய உயரம் 88,072 மீட்டர். கூட்டி பார்த்தீங்கன்னா 25,7 தான் வரும். அப்போ அந்த 7ங்கிறது அதிசயம். திருக்குறளோட 1330 குறளாக இருக்கிறதுனால தான் பொதுமறை நூலாக இருக்குது. எல்லாத்துக்கு மேலே பகவத்கீதை 700 அத்தியாயம் கொண்டது. அப்போ அந்த 7ங்கிறது ஆளுமை, அதிகாரம், மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிக்கிறது, சரித்திர நாயகனாக வளம் வர்றது, ஏதோ ரூபத்தில் வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணை பொறுத்த வரைக்கும் 7. தேதியின் ஹீப்ரு பிரமிடியன் 61-7 வர்றதுனால இவரை பொறுத்த வரைக்கும் வரலாற்று பக்கங்களில் கண்டிப்பாக இடம் பிடிச்சே தீருவார். இவருடைய பிறவியன், விதியன், கிழமையன், தொழிலெண், வாழ்க்கையன், பாதையன், லக்ன அதிபதியன், கதியன், பெயரின் ஹீப்ரு பிரமிடன், தேதியின் ஹீப்ரு பிரமிடன், இது எல்லாத்துக்கும் ஒத்ததிருவில் ஒரு பெயர் இருக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாங்க. நீங்கள் கே அண்ணாமலைன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஹீப்ரு பிரமிடன் 3 வரும். குப்புச்சாமி அண்ணாமலை அப்படின்னு போட்டிங்கன்னா அண்ணாமலை குப்புச்சாமின்னு போட்டிங்கன்னா கீழே ஹீப்ரு பிரமிடன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வரும், மேலே வந்து 61 வரும். அதே மாதிரி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலைன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் கீழே வரக்கூடிய எண்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்திருக்காது. அப்போ அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை பிடிக்குன்னா அந்த சூரியன் மிகவும் வலுப்பெற வேண்டும். அந்த சூரியனை பொறுத்தவரை தற்போது தசாநாதனாக நடக்கவில்லை. இருந்தாலும் கூட சூரியன் சுக்கிரனை அஸ்தாங்கப்படுத்தி இருக்கிறதுனால சுக்கிர திசை சூரியனை போல் செயல்பட்டுச்சு. உண்மையாலுமே சூரிய திசை வந்தால் மட்டுமே சிறப்பான அதிகாரம், ஆளுமை கிடைக்கும். இருந்தாலும் கூட இவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய மனிதராக, ஆளுமை இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலுமே தனிப்பெரும்பான்மையோடு ஒரு தமிழக முதல்வராகக்கூடிய அமைப்பு அவரோட ஜாதகத்தில் இல்லை. இவரோட வாழ்க்கையில் தொழிலெண், பாதையன், வாழ்க்கையன் எல்லாமே 2ஆம் எண் சந்திரனாக இருக்கிறனால சந்திரனுக்கு சுய ஒளி இல்லாத ஒரு காரணத்தினாலையும் பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறக்காத ஒரு காரணத்தினாலையும் என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா ராகுல் காந்தி ஆணி மூலத்தன்று பௌர்ணமியில் பிறந்தவர், ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி என்று பிறந்தவர், ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர், எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில் பிறந்தவர். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்று பிறந்தாலும் கூட சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்திருந்து அந்த சூரியனையும் சந்திரனையும் குரு பார்த்ததுனால சிவராஜ் யோகமாக செயல்பட்டுச்சு. அப்புறம் பொறுத்த வரைக்கும் சந்திரனும் வலுப்பெற வேண்டும், சூரியனும் வலுப்பெற வேண்டும். இவரோட ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கிறார், ஆட்சி பெற்று. ஆனால் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 17 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் சந்திரனை பார்த்தது மகா கொடிய தவறு. அதற்கடுத்து சூரியன் சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி வலுப்பெற்றிருக்கிறார். அப்போ ஒளிபுரிந்தி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் வலுப்பெற வேண்டும், சந்திரனும் வலுப்பெற வேண்டும். மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய, வரலாற்று பக்கங்கள் இடம் பிடிக்கக்கூடிய நாயகனாக வலம் வருவார். ஆனால் இவர் பிறந்ததை பொறுத்த வரைக்கும் அமாவாசையிலிருந்து வளர்பிறனைக்கு போகக்கூடிய கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லப்படக்கூடிய அமாவாசையிலிருந்து 5ஆவது நாளில் பிறந்திருக்கிறார். அப்போ அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடையாது. பூர்ண ஒளி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வளம் வந்திருப்பார். அப்போது தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக பிஜேபி ரீதியாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவரோட வாழ்க்கையின், பாதையன், தொழிலெண் எல்லாமே 2ஆம் எண்ணாக இருக்கிறனால சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. அடுத்தவங்க ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்கக்கூடிய நபர் தான் சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மத்திய அமைச்சர் சார்ந்த பதவிகள் இவரை தேடி வரும். கண்டிப்பாக உயர்ந்த இடத்துல அரசியல் சாதிச்சே தருவார், மக்களுக்கு நல்லது செய்வார். ஆனாலும் கூட தமிழக வரலாற்று பக்கங்களில் இவரை பொறுத்த வரைக்கும் இடம்பெறுவதற்கான அமைப்பு தற்போது இன்னும் 1 வருட காலத்திற்கு சாதகமாக சொல்வதற்கு இல்லை. இந்த 1 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்களால் சங்கடத்தையும் வலிவேதனையும் உணரக்கூடிய ஒரு காலமாக மட்டும்தான் இருக்க போவதே தவிர நல்லதாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒருத்தர் முதலமைச்சராகி மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடித்து மிகச்சிறந்த முதன்மையான ஆளுமையாக இருக்கணும், அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா பிறவியன், விதியன், கிழமையன், லக்கண அதிபதியன், தொழிலின், வாழ்க்கையன், பாதையன், ஹீப்ரு பிரமிடன் பெயருடையது, தேதியோட ஹீப்ரு பிரமிடன், இது எல்லாமே ஏதோ ரூபத்தில் சந்திரனுடைய ஆதிக் சக்தி ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் தொழிலின், வாழ்க்கையின், பாதையின் எல்லாமே சந்திரனாக அமர்ந்து அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரி ஆட்சி பெற்று 18 டிகிரி வலுவாக இருந்தாலும் கூட சனி செவ்வாயோட சேர்ந்திருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையினால் கிட்டத்தட்ட அவர் இருக்கிற 17 டிகிரி, சந்திரன் இருக்கிறது 18 டிகிரி, 1 டிகிரி வித்தியாசத்தில் சனி தன்னோட 10ஆம் பார்வையினால் சந்திரனை பார்க்கும் பொழுது
நேரடியாக முதல்வர் வேட்பாளராக ஆகக்கூடிய அமைப்பு அவரோட ஜாதகத்திலையும் பெயரியல் ரீதியாகவும் கிடையாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் கூட இவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு பணி செஞ்சுட்டே போகணுங்கிற அமைப்பு இருக்கிறனால உயர்ந்த பதவிங்கிற பேரில் மத்திய அமைச்சர் பதவி இவருக்கு தேடி வருமே தவிர மாநில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான துறையிலையும் மிகச்சிறந்த அளவில் ஜொலிக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னா 1 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும், இந்த காணொலியை பாருங்கள். ஜோதிடத்தை அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாகனம் என்ன பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சே தருவீங்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம்.